வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். ஹோமியோபதி மருத்துவம் தனது ஆழமான சமூக பிணைப்பு மற்றும் நீடித்த அணுகுமுறைகள் மூலம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கான பாதையாக இருப்பதை திரு ஜாதவ் எடுத்துரைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் எழுதிய கட்டுரை ஒன்றை தனது சமூக ஊடக பதிவில் பகிர்ந்து கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு சூரிய மின்சக்தி சேமிப்பு திறன் குறித்த சாதனையை எடுத்துரைக்கும் ஆகாஷ்வாணி செய்தி பிரிவின் கட்டுரையை சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் எட்டப்பட்ட முக்கியமான மைல்கல் இது என்றும் பிரதமர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2025-26 நிதியாண்டில் வந்தே பாரத் விரைவு ரயில்கள் மூலம் சுமார் 3.98 கோடி பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இது கடந்த நிதியாண்டை விட 34% வளர்ச்சி அடைந்திருப்பது நவீன வசதிகள் கொண்ட ரயில் பயணத்தின் விருப்பம் பயணிகளிடையே அதிகரித்து வருவதை இந்த உயர்வு எடுத்துக்காட்டுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் அடுத்து வரும் ககன்யான் திட்டத்திற்கான 2வது ஒருங்கிணைந்த வான்வழி இறக்குதல் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இதற்காக இஸ்ரோவுக்கு மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து சிறப்பு மருத்துவர்கள் குழு இன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு வருகை புரிந்து சிறப்பு சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளன. இன்று காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறும் இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் நோய் எதிர்ப்பியல் மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.